அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கலர்லையும் சூப்பராகவும் அதே மாதிரி டேஸ்ட்டுமே ஃபேன்டாஸ்டிக்காகவும் நம்ம முட்டை பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் 6 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதுக்குண்டான மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, அடுத்து வந்துட்டு ஒரு குத்து கருவேப்பிலை. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் இந்த கரண்டிக்கு கரெக்டாக 3 கரண்டி ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து லைட் ஹீட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு சோம்பையும் சேர்த்துடலாம். 2 வந்து பொரியணும். பாருங்கள், 2 பொரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கலர் வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் காட்டுற பாருங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு முட்டை வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது கடிபடுறதுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து இருக்கும். முட்டை வந்து நீங்கள் கூடுதலாகவும் குறையவும் சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பொருள்களை வந்து சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவில் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், ரொம்பவே முருவலாகிடக்கூடாது, இந்த அளவில் இருக்கணும். இங்கே பாருங்கள், தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கின அப்புறமா நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவில் வதங்கினதும் மசாலா வந்து சேர்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா, மிளகாய் தூளும் உப்பும் 2 தான் நான் வந்து சேர்த்துருக்கேன், வேறு எதையுமே நான் சேர்க்கலை. சேர்த்துட்டு இது போல் 1 நிமிஷம் நல்லா ஆயிலில் வந்து கிளறி விட்டுக்கோங்க, நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் 6 முட்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இடையில விட்டு லைட்டாக அப்படியே கிளறணும். ஒன்றா கிளறிட்டோம் அப்படின்னா மாவு மாதிரி ஆயிரும், அதனால் விட்டு கிளறணும். அப்போ தான் வந்து பொடி மாஸ் மாதிரி பர்ஃபெக்டாக வந்து கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே நல்லா வதங்கணும். 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வரணும் முட்டை. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? கலரும் பர்ஃபெக்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க, ரொம்பவே உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.